சரியாக சொல்ல வேண்டும். லோட்டஸ் ஸ்டெம் மோர் குழம்பு பார்க்கவும் டேஸ்ட்டுமே வாழைத்தண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் முக்கால்வாசி பேர் இதை வாங்கினதும் உள்ள டேஸ்ட் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இந்த தாமரை தண்டை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இதில் ஃபைபர், விட்டமின் சி அதிகமாக இருக்குது. மெயினாக இந்த ரத்த சோகை இருக்கவங்க ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றவங்களும் இதை கன்சியூம் பண்ணலாம். தாமரை தண்டை 5 நிமிஷம் வேக வச்சிருக்கேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்காம தோசை கல்லையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி, துவரம்பருப்பை ஊற வச்சிடலாம். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேங்காய் அண்ட் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அரைச்ச பேஸ்ட் அண்ட் தண்ணி சேர்த்து திக்காகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ 1 கப் திக்கான தயிர் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாமரை தண்டை நீங்க முன்னாடியே சாப்பிட்டுருந்தீங்கன்னா என்ன டிஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்படி இந்த மோர் குழம்புக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.